மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். எம்ஜிஎம் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜி ராஜகோபாலன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அமைந்த கரையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சென்மேரி சாலையில் புதிதாக 10 மாடி மருத்துவமனை கட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கட்டுமான பணியில் ஆழ்குழாய் அஸ்திவாரம் அமைக்கும் பணி காரணமாக சுற்றுப்புற பகுதியில் கடுமையான ஒளி மாசு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் மூத்த குடிமக்கள் வசித்து வருவதாகவும் பள்ளி மற்றும் பல்வேறு குடியிருப்பு அமைந்துள்ளதால் கட்டுமான பணிகளின் அந்த சத்தம் காரணமாக அனைவருக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படுவதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். நள்ளிரவையும் தாண்டி அதிகாலையும் பணிகள் நடைபெறுவதாகவும் இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திற்கு இந்த குறைகளை சுட்டிக்காட்டி கடிதமும் அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒளி அளவை விட மாசு ஏற்படுவதால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிஎம்டிஏ காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், எனவே அஸ்திவாரம் போடும் பணியை மேற்கொள்ள காலை 6 மணி முதல் காலை 8 மணி வரை தடை விதிக்க வேண்டும் என்றும், ஒளி மாசை கட்டுப்படுத்தாமல் விதிகளை மீறுவதை தடுக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுது சிஎம்டிஏ தரப்பில் கட்டடம் கட்டுவதற்கான திட்ட அனுமதி இன்னும் தரப்படவில்லை எனவும், உரிய கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் திட்ட அனுமதி வழங்கப்படும் என அறிக்கை அளித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் எம்ஜிஎம் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடர்வதற்கு இடைக்கால தடை விதித்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.